நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியோட சதித்திட்டம் எல்லாமே இப்ப முறியடிக்க போறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா தாங்க. இலக்கியா எல்லாத்தையுமே அப்படியே சும்மா டக்குன்னு ஒரே ஒரு மெசேஜ் தான் சென்ட் பண்ணி விட்டுறாங்க நம்ம மகேஷ்கான. இன்னும் மகேஷ் இன்னும் பார்க்கல. ரவுடி ஒரு பக்கம் இலக்கியாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க, இலக்கியாவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இலக்கியா எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மகேஷ் அந்த வீடியோவை பாத்துறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாரு. திருப்பி பின்னாடி அஞ்சலி அந்த ஆளுங்க துரத்தின்னு வரத்தையும் பார்த்து அதையும் எடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே அஞ்சலியோட விட்டு எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப உடனே நம்ம மகேஷ் வந்து மாசு மரணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு பக்கம் புயல் மாதிரி வந்து இருக்காரு. புயல் வந்து அப்படியே சும்மா ஒரு பக்கம் அடிச்சனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது நம்ம அஞ்சலியோட நிலைமை. மறுபக்கம் நம்ம கௌதமும் வந்துடுறாரு. கரெக்டா 5 சொன்னாலே ஒருவேளை அதுக்கும் போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட தான் போயிருப்பாலும் சொல்லிட்டு டவுட்லேயே வந்துடுறாரு. யாரு சாமி இவரு? கரெக்டா நம்ம இலக்கியா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை நோட் பண்ணி கரெக்டா இலக்கியாவுக்கு அப்படியே சும்மா ஒரு வேலையா நிக்கிறாரு. இதுதாங்க ஒரு சிறந்த கணவனுக்கு ஒரு அழகு. கரெக்டா தான் மனைவி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டே இருக்காங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க மேல தப்பு இருக்காது. இதுக்கு பேர் சந்தேக புத்தி இல்லைங்க. அவங்க மேல தப்பு இருக்காது. இருந்தாலும் தப்பான பாதையில எங்கேயாவது யாராலையும் நம்பிக்கைப்பட்டுருவாலும் எல்லா விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லி யார் வேணாலும் எப்படி வேணா பிரெயின் வாஷ் பண்ணலாம். அது வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் எல்லாத்தையும் கரெக்டா நம்ம கவனத்துக்குள்ள வச்சணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் எல்லாத்தையும் ஒன்னொன்னு பார்த்து செதுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கணவன் கட்சத்துக்கு நம்ம இலக்கியம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல நம்ம கௌதம் கரெக்டா அந்த பணம் விஷயமா போயிடுறாரு. போயிட்டாங்க. கையெழுத்து போட வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னப்பா கையெழுத்து போட வரலாம் கூப்பிடுற? அந்த மாதிரி எல்லாம் பேச்சு என்கிட்ட பேசக்கூடாது. நீ பாரு வெயிட் பண்ண இங்கே உட்கார ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உடனே 4-5 பேங்க்ல இருந்து எல்லாரும் வராங்க. வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இது நடந்துச்சு? எப்படி இதுக்கு வாய்ப்பு? இந்த தருணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா 4-5 பேங்க்ல இருக்கிற எல்லாரும் லோன் கொடுக்கறதுக்கு கரெக்டா அந்த வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்து கௌதம் கிட்ட சைன் மட்டும் நீங்க போடுங்க சார், இன்னும் 10 நிமிஷம் உங்களுக்கு காசு வந்து சேரும்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் போடுறாங்க. அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் உடனே ஆகுது. பாத்துக்கோங்களேன். கரெக்டா 5 கோடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதுக்கு சார் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. 1 கோடி எனக்கு போதுன்னு சொல்லிட்டு உன்னோட திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இலக்கியாவுக்காக நான் செய்யறது. நீ இந்த பிசினஸ்ல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா இது இலக்கியாவுக்காக பண்றது. என் பொண்டாட்டி, என் உயிர், என் உலகம், அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படிப்பட்ட கணவன் உனக்கு இதுக்கிட்ட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு இதை கொடுத்தது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத மாதிரி உங்களுக்கு எதனா ஒண்ணு திருப்பி தருவோம் சார். வாழ்க்கையிலயும் ஜெயிப்பேன், இந்த பிசினஸ்லயும் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறோம். நம்ம கௌதம் அடுத்து என்ன பிசினஸ் பண்ணலாம், இப்ப காசும் இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திங்க் பண்ண இருக்காரு. ஏன்னா எடுத்த உடனே எடுத்தான் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எடுத்த உடனே நம்ம செஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதை பத்தி நம்மளுக்கு அறியணும், 4 பேர்கிட்ட பேசணும், அதை அறிஞ்சவங்க கிட்ட நாம் போய் அதை அறிஞ்சணும். அது மட்டும் நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை நாம நார்மலா செஞ்சு பழகணும். அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு அதை பத்தி நம்ம கத்துக்கணும். எதுவுமே தெரியாம காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுமா கண்டிப்பா பிளாப்ஸ் தான் போய் முடியும். எல்லாருக்கும் லக் அடிக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பொறுமை கடல் இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவை சொல்லுவாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.